வணக்கம் குட்டீஸ். இது நில ஓசை கதைகள். இன்னைக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அழகான கதையோட வந்திருக்கு உங்கள் கீர்த்தி அம்மா. கதைக்குள்ளே போகலாமா? எல்லாரும் படுத்தாச்சா? படுத்துட்டே கண்ணை மூடுவீங்களா? கீர்த்தி அம்மா கதை சொல்வானா? கேட்டுக்கிட்டே தூங்கலாம். ஓகேவா? ரெடி? ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு குட்டி கரடி இருந்துச்சான். அந்த குட்டி கரடிக்கு தூக்கமே வரமாட்டேன்னுச்சான். அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சோம். அம்மாவும் சொல்லிகிட்டே இருந்தாங்களாம், கண்ணா சீக்கிரம் தூங்கு கண்ணா, அப்போதான் நாளைக்கு ஜாலியாக ஏஞ்சி விளையாட முடியும் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம். ஆனால் குட்டி கரடி, இல்லைம்மா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிறனே அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு நாள் வானத்தில் பௌர்ணமி நிலா தெரிஞ்சிச்சான். ரொம்ப அழகா எல்லோ இஷா அப்படி சூப்பராக தங்க தட்டு மாதிரி நிலா இருந்துச்சான். அது கூடவே அழகழகா ஸ்டார்ஸ் எல்லாம் மின்னிட்டு இருந்துச்சான். இந்த குட்டி கரடி என்ன பண்ணிச்சான், தூக்கமே வரலன்னு சொல்லி வெளியே போய் எட்டி பார்த்துச்சான். நிலாவை பார்த்ததுமே அப்படியே சொக்கி போய் நின்றுச்சான். அப்போ அந்த பக்கமா ஒரு சின்ன குருவி வந்துச்சான். அந்த குருவி வந்து இந்த குட்டி கரடி கிட்ட, ஏன் கரடி இன்னும் தூங்கல அப்படின்னு கேட்டுச்சான். குட்டி கரடி சொன்னிச்சான், எனக்கு தூக்கமே வரலப்பா அப்படின்னு சொல்லிச்சான். குருவி உடனே சிரிச்சுட்டே சொல்லிச்சான், இந்த நிலாவை பாரு, நிலாவை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடி நினச்சிக்கோ நிலாவும் கூட இருக்க மாதிரி, அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டு உனக்கு நல்ல கனவு வரும் அப்படின்னு சொல்லிச்சான். குட்டி கரடிக்கு குருவி சொன்னது ரொம்ப பிடிச்சிருச்சான். அதே மாதிரி நிலாவை பார்த்துட்டு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து போய் பெட்டில் படுத்துருச்சோம். இப்போது குட்டி கரடியோட மைண்டில் அந்த குட்டி நிலா அழகாக அவங்க கண்ணுக்குள்ளே தெரிஞ்சிச்சான். அதை பார்த்துட்டே குட்டி கரடி அப்படியே தூங்குச்சான். அம்மா கரடியும் குட்டி கரடியை தட்டி கொடுத்துக்கிட்டே, ஆராரோ ஆரீரரோ அம்புலிக்கு நீரிவலோ தாயான தாயிவலோ தங்கர தேரிவலோ அப்படின்னு பாட்டு பாடிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் குட்டி கரடி நல்லா தூங்கிருச்சான். இப்போ அந்த குட்டி கரடியோட கனவுல அந்த நிலாவோட விளையாடிட்டு இருக்க மாதிரியே தூங்குச்சான். இதே மாதிரி ஒரு ஒரு நாளும் நிலாவை பார்த்துட்டு நிலா நம்ம கூட இருக்க மாதிரியே நினச்சிட்டே தூங்குனதுனால தினமும் குட்டி கரடி அழகாக தூங்கிடுமா, நேரமாக தூங்கிடுமா, காலையில் நேரமாக எழுந்து விளையாடுமா, ஜாலியாக இருக்குமா. குட்டீஸ், நீங்களும் சீக்கிரம் தூங்கணும், சரியா? குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா நில ஓசை கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கீர்த்தி அம்மா உங்களுக்கு தினமும் அழகான கதை சொல்கிறேன். குட் நைட்.